வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இயல் 7 புதுமைகள் செய்யும் தேசம் இது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னாக்கா, பாரதம் அன்றைய நாற்றாங்கால், தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார். ஃபர்ஸ்ட் டாபிக், பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும். மெய், உண்மை, தேசம், நாடு. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை, நூலாடை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். எதிர்கூட்டல் ஒலிக்க என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எதிரொலிக்க. ஆன்சர் எதிரொலிக்க. அடுத்த கொஸ்டின், பொருள் கூறுக. மெய், உண்மை, தேசம், நாடு, அமுதம், அமிர்தம், கோல், கம்பு, அமுத சுரபி, எடுக்க எடுக்க குறையாமல் உணவு தரும் கலன். அடுத்து பிரித்து எழுதுக. தேசம் இது, தேசம் கூட்டல் இது, தேசம் இது. வாசல் இது, வாசல் கூட்டல் இது, வாசல் இது. மேலாடை, மேல் கூட்டல் ஆடை, மேலாடை. மெய்யுணர்வு, மெய் கூட்டல் உணர்வு, மெய்யுணர்வு. பூக்காடு, பூ கூட்டல் காடு, பூக்காடு. அமுதக் கவிதை, அமுதம் கூட்டல் கவிதை, அமுதக் கவிதை. வாசல் இது, வாசல் கூட்டல் இது, வாசல் இது. கைத்தடி, கை கூட்டல் தடி, கைத்தடி. கலைக்கூடம், கலை கூட்டல் கூடம், கலைக்கூடம். இசை அமைக்க, இசை கூட்டல் அமைக்க, இசை அமைக்க. அடுத்து எதிர்சொல் கொடுத்துருக்காங்க. மெய், பொய், பழமை, புதுமை, அமுதம், நஞ்சு. ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர் தாராபாரதி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தாராபாரதியின் படைப்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மலரும் மாலையும். மற்றதெல்லாமே தாராபாரதியோட கவிதைகள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சங்கள். அடுத்து, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? தாராபாரதி. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக டேஷ் திகழ்கின்றது, பாரத நாடு திகழ்கின்றது. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாடல் டேஷ் என்னும் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. டேஷ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாராபாரதியின் கவிதைகள். அடுத்து, பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் டேஷ் தொடுக்கப்படுகின்றன, மாலையாக தொடுக்கப்படுகின்றன. தாராபாரதியின் நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. தாராபாரதியின் நூல்கள் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது நமது இந்திய நாடு. அன்னை பாரத நாடு எவ்வாறு திகழ்கிறது என தாராபாரதி கூறுகிறார். அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாகவும் பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது என தாராபாரதி கூறுகிறார். எது அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குகிறது? அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. அடுத்து, தமிழ்நாட்டில் காந்தி. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா உவே சாமிநாதரையர், உவேசா. காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் நுழையவில்லை. அடுத்து, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு, தமிழ்நாட்டு கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் ஃபஸ்ட்டு இலக்கிய மாநாடு அப்படின்னா சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி, குற்றாலன்றது அருவி. அடுத்து, தமிழ் கையேடு ஜியு. அடுத்த கொஸ்டின், சென்னையில் டேஷ் எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. காந்தியடிகளிடம் சென்னை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் பாரதியார். காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். தமிழ் கையேட்டை இயற்றியவர் ஜியு போப்.
ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. ராஜாஜியால் குறிப்பிடப்படும் தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். காந்தியடிகள் டேஷ் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். டேஷாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது 1937. காந்தியடிகள் எதற்கெல்லாம் பாடுபட்டார்? பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு. காந்தியடிகள் எதனை அறமாக போற்றினார்? காந்தியடிகள் எளிமையை ஓர் அறமாக போற்றினார். ரவுலட் சட்டம் ஆங்கில அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியது? 1919. ராஜாஜி தமிழ்நாட்டு கவிஞர் என காந்தியடிகளிடம் யாரை அறிமுகப்படுத்தினார்? பாரதியாரை. காந்தியடிகளை தம்மை கவர்ந்த நூல்களாக கூறியவை யாவை? ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் திருக்குறளை அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகவும் குறிப்பிட்டுள்ளார். காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. அடுத்த டாபிக் வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகள் வேலு நாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தவர் வேலு நாச்சியார். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைக்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் பெண்கள் படைக்கு தலைமை தாங்கியவர் குயிலி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அறிந்திருந்த மொழிகளை கூறுக அப்படின்னா, தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்றறிந்த கலைகள் என்னென்னா சிலம்பம், குதிரையேற்றம், வார்போர், விற்பயிற்சி. அடுத்து முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார்? காளையார் கோவில். வேலு நாச்சியாருடன் ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவர்கள் யார்? அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது, சிறிய மருது, சின்ன மருது, குறுநில மன்னர்கள் சிலர். ஐதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை திண்டுக்கலுக்கு அனுப்பினார்? 5000 குதிரைப்படை வீரர்கள். சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார்? விஜயதசமி. யாருக்காக நடுகள் நட வேண்டும் என வேலு நாச்சியார் அமைச்சரிடம் கூறினார்? உடையாள் என்ற பெண்ணிற்காக. வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 1796. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் விஜயதசமி திருநாள். நன்றி. இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.